முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்துவோமா? 2 நாளைக்கு முன்னாடி தானே நான் என்னை தாழ்த்துறேன், என்னை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி. யாரும் நிர்விசாரமா இருக்காதீங்க. தினம் தினம் நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரங்களும் நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய் நம்ம இருப்போமாகி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்குடையவர்களா இருப்போம் என்ற விசுவாசத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்துவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் பலவீனங்களை பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் எழுந்து முழங்கால் படிட்டு அப்பாவுடைய கரத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னுடைய சரீரம் முழுவதையும் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்களே பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப அனுதினமும் ஆண்டவரே, அப்பா நாங்க உங்க கிட்டி சேரக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் உமக்கென்று நாங்கள் பரிசுத்தமுள்ள ஜனமாய் நம்முடைய பாதத்துல வந்து நிற்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களை தெரிந்து கொண்டது அப்பா. அப்பா இந்த பூமியில் ஆண்டவரே நாங்கள் சுகபகமாய் வாழ்ந்து ஒரு நாள் மறித்து போவதற்காக அல்ல ஆண்டவரே. அப்பா இந்த பூமியில் உள்ள நாட்கள் எல்லாம் தேவனுக்கு உண்மையுள்ள ஜனமாய் நாங்க வாழ்ந்து உடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை மோடு கூட ஆண்டவரை நாங்கள் உட்காரும்படியாகத்தான் எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. ஆண்டவரே, அதற்காகத்தான் ஆண்டவரே எங்களை பாவங்களுக்கு செத்தவர்களாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாகப்பா உம்முடைய சரீரத்தில் ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாடுகளையும் நீங்க சுமந்து கொண்டீங்கப்பா. உங்களுடைய தழுவுள்ள கருத்தினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு ஆண்டவரை எங்களை குணமாக்கி எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து வரீங்கப்பா. அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாதப்பா. அப்பா நாங்க ஒரு நாளை விட்டு விடக்கூடாதப்பா. அப்பா நாங்க மறந்தாலும் கூட நீர் எங்களை மறக்காத தேவனா இருப்பதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கோம்ப்பா. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க நின்று கொண்டு இருக்கோம்ப்பா. இனி ஒரு நாட்களில் ஆண்டவரே அப்பா நாங்க உமக்குரிய ஜனமாய் நாங்க நிற்கணும் ஆண்டவரே. இன்னும் எந்த மட்டும் நாங்க இப்படியாக இருந்து கொண்டு இருப்போம்ப்பா. இன்னும் எந்த மட்டும் எங்களுடைய பாவத்துக்கு ஆண்டவரை பின்னால நாங்க ஓடிக்கொண்டிருப்போம்ப்பா. உலகம் எங்க பின்னாடி இருக்கணும், சிலுவை எங்க முன்னாடி இருக்கணும் ஆண்டவரே. எங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஜனமாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. அப்பா இப்பொழுது கூட ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே அப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. முடிவு பரியந்த நிலைத்து நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் அனுதினம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமா இருந்த ஆண்டவரே அப்பா உடைய வருகை மட்டும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நின்று ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே உடைய வருகைக்காய் ஆயத்தமுள்ளவர்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் வாங்கி புசிக்கிற இந்த நாள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆத்துமால ஒரு உயிர் வீழ்ச்சி உண்டாகி ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு எங்களை சாட்சியாய் எழுப்புவீராக அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. எல்லா துதிக நம் மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருவிருந்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 23-26 வசனங்கள் முடிய. கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென்.